தற்போதைய முக்கிய செய்தி, தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்த மாமல்லபுரம் அருகே இடம் தேர்வு என்ற அதிகாரப்பூர்வமற்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. மாமல்லபுரம் அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக கிடைத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவை தொடர்ந்து பொதுக்குழு மற்றும் ஆண்டு விழா கூட்டம் நடத்த ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும் மிக முக்கிய செய்தி இது. தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்த மாமல்லபுரம் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற செய்தி தெரிவிக்கிறது. YMCA மைதானத்தில் இடம் கிடைக்காததால் மாமல்லபுரம் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டதாகவும் அந்த முக்கிய செய்தி தகவல் தெரிவிக்கிறது. YMCA மைதானத்தில் இடம் கிடைக்காத காரணத்தால் மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரியில் அமைந்திருக்கும் தனியார் மண்டபத்தில் இந்த ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கும் முக்கிய செய்தி இது. இந்த இடத்தை நேரில் சென்று புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பார்வையிடுகிறார்கள். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை கேட்கலாம். மாமல்லபுரம் அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம், தமிழக வெற்றிக் கழகம் அதிரடி அரசலை தொடங்கியிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா இணைந்தார். அதைத் தொடர்ந்து PK எனப்படும் பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக அமைப்பாளர். தொடர்ந்து மாமல்லபுரம் அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடம் தேர்வு என்ற அதிகாரப்பூர்வமற்ற அறிவிப்பு. உங்கள் ஆய்வறிக்கையை தரலாம் சிவகுமார். வணக்கம் மோகன்ராஜ். தமிழக வெற்றி கழகம் துவங்கி ஓராண்டு முடிவு பெற்ற நிலையில தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கும் பணியை கடந்த 2 வாரத்துக்கு முன்பு விஜய் அவர்கள் மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில 2 தினங்களுக்கு முன்பு அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோருடன் தொடர்ந்து 2 நாட்கள் அரசியல் வியூகம் குறித்து பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில இருவர்களும் முக்கிய முடிவுகள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் துவங்கி ஓராண்டு நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில நிகழ்ச்சி நடத்த சென்னை YMCA மைதானத்தில் அனுமதி கேட்டிருந்த பட்சத்துல அனுமதி அந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய முடிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் N. ஆனந்த் அவர்கள் தனியார் மண்டபத்தை ஆய்வு செய்து அங்கு நிகழ்ச்சி நடத்த முடிவெடுத்துள்ளதாக ஒரு முக்கியமான ஒரு தகவலானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது தாவேகா தொடங்கி 2வது ஆண்டை எட்டுள்ள நிலையில அது ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்காக ECR பகுதியில் இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே YMCA மைதானத்துல அதுக்கான அனுமதி கேட்க பட்சத்தில் அந்த அனுமதியானது மறுக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது ECR பகுதியில் இந்த ஆய்வு பணியாக மேற்கொள்ளப்படுகிறது. இந்த இடத்திலேயே நிகழ்ச்சி நடத்துவது உறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் N. ஆனந்த் தனியார் மண்டபத்தை ஆய்வு செய்து அங்கு நிகழ்ச்சி நடத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவலானது தற்போது வெளியிடப்பட்டது. உடனடி தகவல்களுக்கும் பெயரை சொன்னதற்கும் நன்றி சிவகுமார்.